சுங்குவார் சத்திரத்தில் வரும் ஞாயிறன்று தவிக தலைவர் விஜய் கட்சியின் தொண்டரணி நிர்வாகிகளை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். முழு விவரங்கள் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் அடுத்திருக்கக்கூடிய குன்னம் கிராம பகுதி. இந்த கிராம பகுதியில் JPR கல்லூரி செயல்பட்டு வருகிறது. JPR கல்லூரியில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டரணி குழு தயார் நிலையில் இருக்கிறது. விஜய் பிரச்சாரத்துக்கு செல்லும் போது அவர்களை பாதுகாப்பது எப்படி, ஒருங்கிணைப்பது எப்படி, அதுக்கான ஆலோசனை மற்றும் பயிற்சியானது கடந்த ஒரு வாரமாக ஓய்வு பெற்ற காவலர்கள் தலைமையிலானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இதனை ஆய்வு செய்வதற்காகவும் கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதற்காகவும் வரும் ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி JPR கல்லூரிக்கு நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்களை சந்தித்து நேரடியாக ஆய்வானது மேற்கொள்ள இருக்கிறார். அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் காவல் நிலையத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திலும் JPR கல்லூரிக்கு தலைவர் விஜய் வருவதாகவும் அதற்கு போலீசார் அனுமதி வழங்க வேண்டும் எனவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் மனு அளித்திருக்கிறார்கள். இதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பில் சுமார் 2000 பேர் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அடையாள அட்டை வைத்திருப்பவர் மட்டுமே உள்ளே செல்வதற்கு அனுமதி, வேறு யாரும் பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை. குறிப்பாக அந்த குன்னம் மற்றும் கிராமம் சுங்குவாசத்திரம் அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் சந்தித்து அவருடைய குறைகளும் கேட்டிருக்கிறார். இந்த 2000 பேரை தவிர்த்து வேறு யாரும் செல்வதற்கு அனுமதி இல்லை என தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் இதனை தடுக்கும் வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் இந்த கூட்டம் நடைபெற வேண்டும் மனுவானது அளித்திருக்கிறார்கள். கடந்த ஜனவரி மாதம் பரந்தூர் விமான நிலையத்தில் போராட்டக்குழுவை சந்தித்து முதல் முறையாக காஞ்சிபுரம் வந்தார். இந்த ஆண்டு 2வது முறையாக காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் குன்னம் கிராம பகுதியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தொண்டரணி நிர்வாகிகளையும் சந்திக்கிறார், கட்சி நிர்வாகிகளும் சந்திக்கிறார். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நெசவாளருடைய கோரிக்கையும் கேட்டறிகிறார். கரூர் சம்பவத்திற்கு பிறகாக பொதுமக்களை சந்திக்காத விஜய் தற்போது மீண்டும் சந்திக்க தொடங்குகிறார். அடுத்தடுத்த மாதங்களில் பொதுமக்களையும் சந்திப்பதற்காகவும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்பதற்காகவும் திட்டம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீராம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.